விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கருடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பேசுறேன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கொடிசியா நம்ம இதுல இருந்து பேசுறோம், எக்ஸிபிஷன் ஹால்ல இருந்து பேசுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 63 விதமான வீடர் வச்சிருக்கிறோம். நம்ம விவசாயத்துக்கு தேவையான மிஷினரிஸ், மேக்சிமம் மிஷினரிஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வீடர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடந்து ஓட்டுற வீடர், பெரும்பாலான வீடர்கள் எல்லாமே நடந்து ஓட்டுற வீடர். அந்த நடந்து ஓட்டுற வீடர் எல்லாத்தையுமே நடக்க முடியல, ஆள் கிடைக்கல என்ற பிரச்சனையில நம்ம எல்லாமே சீனியர் சிட்டிசன் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்கலாம் வந்து உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி ஏதாவது வீடர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுனால எல்லாத்தையும் நம்ம வந்து உட்கார்ந்து ஓட்டுற மாதிரி மாத்தி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பைக் வீடர்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இப்போ வந்து 4 வீல் வீடர் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. இதுல வந்து ஒரு பெட்ரோல் வீடர் இருக்கு. இதுல 7 HP பெட்ரோல் வீடர் இருக்கு, எல்லோ கலர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 1780 சொல்லிட்டு ஒரு மாடல். இது வந்து டீசல் இன்ஜின், 178 டீசல் இன்ஜின் ஃபிட்டட் வீடர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இந்த மாதிரி நம்ம 4 வீல் வீடர்ல எல்லா வீடர்லயுமே வந்து உழவு ஓட்டுற வேலையை செய்ய முடியும், சேத்து உழவு பண்ண முடியும், அதுக்கப்புறம் மல்ச்சிங் ஷீட் போட்டு பேப்பர் போடுற வேலையை பண்ண முடியும், ட்ராலி மாட்டி லோட் அடிக்க முடியும், ஆகர் அட்டாச்மெண்ட் போட்டு ட்ரில்லு போட முடியும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாட்டர் பம்ப் மாட்டி தண்ணி அரைக்கலாம், அதுக்கப்புறம் HDP பம்ப் மாட்டி மருந்து அடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான வேலையும் பயன்படுத்த முடியும். இது உட்கார்ந்தே வேலையை செஞ்சுக்கலாம் எல்லா வேலையுமே. அதனால வந்து நமக்கு இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆழம் வந்து சரியான ஆழம் போகும். டிராக்டரு அந்த மாதிரி பெரிய பெரிய மெஷின்லாம் வச்சு ஓட்டும் பொழுது ஆழம் அதிகமா சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நெல் நடவு பண்ணீங்கன்னா அது வந்து சீக்கிரமா பச்சை பிடிக்காது. அதுல வந்து மகசூல் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி சின்ன வீடர் வச்சு உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலக்கிற ஆழம் வந்து திட்டமான ஆழம் கலக்கும். அதனால வந்து உங்களுக்கு நெல் நடவு நட்டீங்கன்னா அதுல வந்து நல்லா சீக்கிரமா வந்து பச்சை பிடிச்சி நல்லா வேகமா வளர்ந்து மகசூல் அதிகமா கிடைக்கும். இந்த மாதிரி மாடல் வீடர்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல கொடுக்கறது என்னென்னலாம் கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, இதுல 4 வீலுக்குமே டிரைவ் வர மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்குறோம். அது இல்லாம இந்த வீல் எல்லாம் கட்டிட்டு தான் நம்ம பிளேட் செட் போட்டு ஓட்டுவோம். முன்னாடி ஒரு பிளேட் செட், பின்னாடி ஒரு பிளேட் செட் போட்டு ஓட்டுவோம் இதுல. அதனால ஒரு சால் நீங்க ஓட்டும் பொழுதே பாத்தீங்கன்னா 2 சால் ஓட்டின மாதிரி கணக்கு வரும் இதுல. ஏன்னா 2 பிளேட் செட் உபயோகப்படுத்துறதுனால. இதுல வந்து மாடல் பாத்தீங்கன்னா அதுல 9 HP டீசல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு விவசாயிக்கு இது போதுமானது. இந்த நம்ம பெட்ரோல் வீடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கருக்குள்ளார வச்சு இருக்கிறவங்களுக்கு இது வந்து போதுமானது. அது வந்து பாத்தீங்கன்னா இது 2 ஏக்கருக்கு அதிகமா வச்சு இருக்கிறவங்க வந்து டீசல் வீடர் வாங்கிக்கலாம். அதுல வந்து 9 HP டீசல் வீடர். அதுல செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு. இதுல வந்து பெட்ரோல்லயும் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, இப்ப நம்ம ரோப் ஸ்டார்ட்டும் இருக்குது. யார் என்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா டீசல் வீடர், 7 HP டீசல் வீடர். இது 7 HP பெட்ரோல் வீடர். இது 9 HP டீசல் வீடர். இதுலயே 12 HPயும் ஒன்று இருக்கு டீசல் வீடர். அது இங்க இடம் பத்தாதனால கொண்டு வரல. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 185 அட்டாச்மெண்ட் நம்ம கிட்ட இருக்குது. இது யாருக்கிட்டையுமே அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் கிடையாது. இங்க மேனுபேக்சரிங் நாங்களே மேனுபேக்சரிங்கும் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி வீடர்ஸ், ஸ்பெஷல் வீடர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஹை ஸ்பீடு வீடர்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 மாடல் ஹை ஸ்பீடு வீடர்ஸ் இருக்கு. அது தவிர ட்ராக் வீடர் இருக்கு. நல்லா இவ்வளவு உயரம் புல்லு வந்துருச்சுனாலும் அந்த புல்லு அடிக்கிறதுக்கு எந்த மிஷினாலையும் முடியாது. அதுக்கு ஸ்டபுள் மூவர்னு ஒரு மிஷின் இருக்கு, அந்த பச்சை கலர்ல இருக்குல்ல, அதை வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா எல்லாம் சுக்கலா பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி நிறைய நம்ம விவசாயத்துக்கு தேவையான கஷ்டப்படுறாங்க மக்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இது தவிர வந்து ரொம்ப லோ காஸ்ட்லயே பம்பு, வாட்டர் பம்பு எல்லாமே கொடுக்குறோம். அட்டாச்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான இது மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க டெய்லர் மேடு கூட பண்ணி தரோம். அவங்களுக்கு என்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேலை இருக்கு, இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் அந்த மாதிரியும் கொடுக்குறோம். இது தவிர வந்து நம்ம ஹாகரு, அதுக்கப்புறம் ஹேண்ட் டூல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. பெரும்பாலான வேலைகளுக்கு நம்ம கிட்ட எல்லா வேலைகளுக்குமே அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. நெல்லில களை எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வீடர்ல போட்டு பிளேட் செட் போட்டு ஓட்டுறதுக்கும் இருக்கு. அப்புறம் நம்ம சேத்து உழவுல நல்ல சேரா இருக்கு, அதுல களை எடுக்கணும்னாலும் அதுக்கும் வீடர் இருக்கு. அதுல வீடர் வந்து பாத்தீங்கன்னா அதுல 3 மாடல் இருக்கு. நம்ம சாதா வீடர்லயே வந்து பெல்ட் மாடல் வீடர்ல நம்ம 2 கேஜி வீல் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரியும் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம்.
பட் அது இங்க கொண்டு வரல. நம்ம இந்த மாதிரி வீடுல கூட இந்த மாதிரி அதை செட் பண்ண முடியும். இங்க வைக்கல, அது கொண்டு வந்த இடம் பத்தாததுனால வைக்கல. அதனால சேத்துவாழல நம்ம நெல்லுல வந்து களை எடுக்கிறதுக்கு ஒரு 3-4 மாடல் இருக்கு. 5 ரூபா கூட ஓட்ட முடியும். அதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, தூக்கி மாத்தி அடுத்த ரோல் எடுத்து வைக்கிறது சிரமமா இருக்கும். இதெல்லாம் வந்து 2 ரோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சிம்பிளா இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கும், அதை தூக்கி அடுத்த ரோல தூக்கி வச்சுக்கலாம். சாதா வீடுலயும் வந்து 2 ரூபா போட்டு ஓட்டினீங்கன்னா கடைசியா போய் திருப்பி ஓட்டலாம். இந்த மாதிரி எல்லா விதமான வேலைகள் பண்றதுக்கு நம்ம கிட்ட மெஷினரிஸ் இருக்கு. விவசாயிகள் வந்து நம்ம நேர பார்த்து இதுல நம்பர் இருக்கும், அந்த நம்பரை பார்த்து கூப்பிட்டு வாங்கி பயனடையலாம். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.